என் அன்பு குழந்தையே, நீ அழுதது எல்லாம் போதும். என் பிள்ளையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன்னுடைய கண்களில் பட்டு விட்டது என்றால், என் பிள்ளையே, உடனடியாக இதை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ இதை கண்டவுடனேயே இந்த தேதியில் என்ன விஷயம் இருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கப் போகின்றதா, அப்படியானால் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றாயல்லவா? நீ நினைக்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற பல நன்மைகளை சொல்லப் போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதனை உனக்கு விரிவாகவே விளக்கப் போகின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நோக்கி நீ சரியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது உண்மை. அது இந்த பிரத்யங்கரா எனக்கு நன்றாக தெரியும். எதை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய். சந்தோஷம் என்பது உனக்கு அதிகமாக கிடைத்து விடுவதில்லை. எப்பொழுதுமே அதிக கவலையோடும் அதிக மனவேதனையோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் பதிலை நான் தருவேன் என்றால் அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கப் போவது உண்மை. அதை உனக்கு தீர்த்து கொடுக்கக்கூடியவர் இந்த தேதியில் உன்னை தேடி வருவதும் உண்மை. அவர் எதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகின்றார், எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றார் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் எதுவாக இருந்தாலும் சிலரினுடைய உதவி நீ கேட்காமலேயே உனக்கு கிடைத்து விட்டால் அது மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். இந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காண்பது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. என் பிள்ளை, சட்டென்று இந்த வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கும் அல்லவா? சட்டென்று ஒரு திருப்பம் நடக்கும் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்களை அப்படியே உன் கண் முன்னால் நிறுத்தும். எது உனக்கு வேண்டும், எது உனக்கு வேண்டாம் என்பதையெல்லாம் அது அப்பொழுது சரி செய்துவிடும். அதுபோலத்தான் இன்று இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயமும் இருக்க போகின்றது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த போகின்ற விஷயம் நிச்சயமாக இந்த தேதி, அதாவது 4/8/2024 இந்த தேதியானது என்ன நாள் என்று அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். ஆடி மாதத்தினுடைய அமாவாசை நாள். என் பிள்ளையே, ஆடி அமாவாசை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமான நாள் தெரியுமா? உன் இல்லத்தில் இறந்து போனவர்கள், முன்னோர்கள் என்று எல்லோரையுமே நினைத்து நீ வழிபட வேண்டிய நாள். இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தை தேடி நிச்சயமாக அவர்கள் வருவார்கள். அது மட்டுமல்லாமல் உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அவர்கள் நல்ல பதிலை தருவார்கள். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார்கள். உனக்கு மன ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய ஒட்டுமொத்தமான கஷ்டங்களுக்கும் நல்ல தீர்வினை தந்து விடுவார்கள். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மனம் வருத்தம் அடைந்தாயோ, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா என்று நீ சிந்தித்தாயோ, அப்பொழுது எல்லாம் உனக்குள் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்த உடனேயே நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் குழந்தைக்கு சில வெற்றிகள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. பல தடங்கல்கள் இருக்கும்,
பல தடங்கல்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தடங்கல்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால், இந்த தடங்கல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாக மாற வேண்டும் என்றால், அதற்கு என் பிள்ளை இந்த பிரத்யங்கரா சொல்கின்றபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதற்காக அம்மா இந்த செய்தியினை இத்தனை நாட்களுக்கு முன்பாக உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் தெரியுமா? நான் ஒரு நாள் முன்னால் சொல்லி இருந்தாலும், 2 நாள் முன்னாடி சொல்லி இருந்தாலும், என் பிள்ளை உடனடியாக உன்னால் இதை செய்ய முடியாது. என் குழந்தையே, இத்தனை நாட்களும் எத்தனையோ அமாவாசை திதிகள் வந்திருக்கின்றது. அம்மா அப்பொழுது எல்லாம் உன்னை அதை செய் இதை செய் என்று வற்புறுத்தியது கிடையாது. ஆனால் ஆடி அமாவாசையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நான் சொல்வதை நிச்சயமாக நீ செய்ய வேண்டும். ஆடி அமாவாசையில் தர்ப்பணங்கள் செய்வது அவசியம். அதிலும் என் குழந்தை அப்படி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட உன்னுடைய இல்லத்தில் படையலிட்டு அவர்களின் மனதை மகிழ்விக்க வேண்டும். மற்ற நாட்களில் எல்லாம் அவர்களை பற்றி நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அவர்கள் விட்டு சென்று விட்டார்களே, இத்தனை காலமானாலும் அதை மறக்க முடியாது என்று சொல்லி வேதனைப்படுகின்றாய் அல்லவா? இந்த வேதனைகள் எல்லாம் உண்மை என்றால், அவர்களை நீ நினைப்பது உண்மை என்றால், அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தது உனக்கு மிகுந்த வருத்தம் என்றால், என் பிள்ளையே, நிச்சயமாக அவர்களுக்கு இதை நீ செய்ய வேண்டும். அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை எல்லாம் நீ அவர்களின் முன்னால் இலை போட்டு படைக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ முதலில் இது போன்ற முன்னோர்களை வழிபடும் பொழுது தெய்வத்தினுடைய பூஜை அறையில் அருகில் வைத்து தனியாக செய்ய வேண்டும். நிச்சயமாக தெய்வத்தினோடு இவர்களின் புகைப்படங்களை வைத்து செய்யக்கூடாது. பூஜை அறைக்கு வெளியே நீ தனியாக ஓரிடத்தில் வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, தெய்வங்களும் முன்னோர்களும் நீ ஒன்றென்று நினைக்கலாம். அவர்கள் தானே இவர்கள் என்று நீ யோசிக்கலாம். ஏன் என்றால், சிலர் தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களை தெய்வமாக நினைப்பார்கள். என் பிள்ளையே, எவ்வளவுதான் நீ அவர்களை அப்படி நினைத்தாலும் கடவுளையும் அவர்களையும் ஒரே இடத்தில் வைத்து வணங்கக்கூடாது. அதனால் அவர்களை தனியாக வைத்து அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களின் மனதை குளிர வைக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு சொம்பு நிறைய நீர் நீ வைக்க வேண்டும். அவர்கள் அதை குடித்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள். நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய இல்லத்தில் இறந்து போனது சிறு குழந்தை என்று சிலர் சொல்லலாம். சிலர் என்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் மிகவும் வயதானவர்கள் என்று சொல்லலாம். ஒரு சிலர் என்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் நடுத்தர வயதுடையவர்கள், இவர்களுக்கு நான் எப்படி சந்தோஷமாக இதையெல்லாம் செய்ய முடியும் என்று. என் பிள்ளையை, எத்தனை வயதுடையவர்களாக இருந்தாலும் இறப்பு என்பது யார் யாருக்கு எப்பொழுது என்று தெரியாது. அவர்களுக்கு முன்கூட்டியே வந்துவிட்டது. இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் அவர்களின் ஆத்மா அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களின் ஆத்மா உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ எப்பொழுதுமே அவர்களின் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீ செய்தால் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள். அவர்கள் மனம் குளிர்ந்து உனக்கு ஆசிகளை வழங்கி அவர்கள் ஆத்மாக்கள் அங்கும் இங்கும் சுற்றி தெரியாமல் அங்கே சென்று விடுவார்கள். என் பிள்ளையே, இதை நீ சரியாக செய்துவிடு. அதனோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். என் பிள்ளையே, சில நேரங்களில் முன்னோர்களின் சாபம் இருக்கிறது என்றாலும் சரி, சிலருக்கு அங்கே இருந்தவர்கள் இறந்து போன நிலையில் எதையும் சரியாக செய்யாமல் விட்டாலும் சரி, அது கூட உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போகும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, அவர்களுக்கு படையலிட்டு சில மணி நேரம் கழித்து அந்த நீரை சுற்றி தெளித்து விட்டு அதன் பிறகு அதை எடுத்து எல்லோரும் சாப்பிடலாம். என் பிள்ளையே, அவர்களின் மனம் நிறைந்திருக்கும்.
அவர்கள் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, நீ என்ன வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டிருக்கின்றாயோ, அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக தருவதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நன்மையாக நடக்கும். இனி வருகின்ற அனைத்துமே உனக்கு நல்ல எதிர்காலமாக இருக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.